த கன்க்ளூஷன் எபிசோட் ஆஃப் சீசன் 13 கிளம்பலாங்களா? இந்தியாவிலேருந்து வரும்போது யாருமே செக் பண்ணல எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட்டு. ஆனால் இந்த தடவை செக் பண்ணுவாங்க. ஏன்னா நைரோபி, கென்யா எல்லாத்துக்கும் நன்றி, இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கும் நன்றி. செலவு எவ்வளோ, ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ, ஒவ்வொரு நாட்டுக்கும் வீசா அப்ளை பண்ணியிருக்கோம் எவ்வளோ. கேமரா ஐம் பிளாகர். இது பயங்கர காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலு, ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அப்படி திடீர்னு வந்து ஒருத்தர் தட்டாரு பின்னாடி. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கருணா. தேங்க்ஸ் பிரதர். இங்கே தான் கூடுதல் இருக்குங்க, 3 ஆறுகள் கூடுற இடம் சொல்லியிருப்பேன்ல. மிக சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு திண்டல் முருகன் கோயிலில். திண்டல் முருகா மிக்க நன்றி. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? பெரிய இன்கம், பொஷான வீடு, இதெல்லாம் கிடைக்கும் போது மட்டும்தானா? மெமரிஸ், நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது. ஆல் யூ ஹேவ் இஸ் நவ் டு மேக் பியூட்டிஃபுல் மெமரிஸ். டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த நாள் அதிகாலை மணி 2:20ங்க. என்னங்க கிளம்பலாமா? இந்த அட்டகாசமான ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா சீசன் 13 முடியிற கட்டத்துக்கு வந்திருக்குங்க. கிளம்ப வேண்டியதான் நம்மளோட நைரோபி ஹோட்டல்லேருந்து. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து முந்தின எபிசோடில் அட்டகாசமான உகாண்டாலேருந்து கிளம்பி அப்படியே பயணம் பண்ணி 12 மணி நேரம் பயணம் பண்ணி இன்னைக்கு காலையில் நைரோபி வந்தோம். வந்துட்டு ஒரு குட்டி ரூமை பிடிச்சி படுத்தேன். சரியான தூக்கம், பயங்கர டயர்டு, மதியம் வரைக்கும் தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு எதுவும் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல, எதுவும் பக்கத்தில் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டேன். கிளம்பலாமா? ஸோ வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 13 முடிக்க போகிறோங்க. நம்மளோட அட்டகாசமான சீசன் 13 ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ட்ரிப், 6 நாடுகள் சூறாவளி சுற்றுப்பயணம். கென்யாவில் ஆரம்பித்த பயணம் மீண்டும் கென்யாலேயே வந்து முடிய போகுது. ஸோ இங்கே இந்த கென்யா நைரோபியில் ஹோட்டலில் ஆரம்பிக்கிற பயணம் ஈரோடு திண்டல் முருகன் கோயிலில் தாங்க போய் முடிய போகுது. வழக்கம் போல் ஃபைனல் எபிசோட், த கன்க்ளூஷன் எபிசோட் ஆஃப் சீசன் 13 கிளம்பலாங்களா? வாங்க. இங்கேயே கேட்டேன் நான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குமா ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நைரோபி ஏர்போர்ட் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டருங்க. இது இருக்காது. தேங்க்யூ, ஐ செக் அவுட் அண்ட் ஹியர் இஸ் யுவர் கீ. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம இப்போ வந்து டாக்ஸி தான் புக் பண்ண வேண்டியது இருக்குது. வெளியில் போய் டாக்ஸி பிடிச்சா காஸ்ட்லி. இங்கேயும் நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி இங்கே போல்ட் இருக்குதுங்க. ஸோ போல்ட்டு புக் பண்ணலாமா? போல்ட் இதுக்கு முன்னாடி எங்கே இது பண்ணோம், இதில் பண்ணோம்ல, உஸ்பெகிஸ்தானில் சீசன் 12 730 காட்டுது. செலக்ட் பேசிக், கேஷ் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் ஆர்டர். கரெக்டாக ஒரு 850 ரூபா கையில் பணம் இருக்குது மிச்சம். ஷில்லிங்ஸு, கென்யா ஷில்லிங்ஸு. உங்கள்கிட்ட கேட்டேன் நான் அப்போவே. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். யா, ஐ எம் ஜஸ்ட் புக்கிங் த போல்ட். யா இட்ஸ் புக்டு. நம்மக்கிட்ட நெட் இல்லை, அதனால் இப்போ நம்ம ஒய்ஃபை கீழே போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபோன் நம்பரும் இல்லை, பட் இருந்தாலும் கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ, ஐல் கோ டவுன். பாய், சி யூ, பாய். ஒரு பயங்கரமான குட் ஓன் ஃபீலிங்க. காலையில் உங்களுக்கு இது எடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக நான் மேலே வந்ததுக்கப்புறம் காட்டியிருப்பேன். பயங்கரமான ஒரு இந்த பில்டிங். ஆக்சுவலாக இது ஹோட்டல் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பில்டிங்கு. அதில் நிறைய இந்த ஏரியா பாய் இந்த பில்டிங்லாம் இருக்குதுங்க. இதில் பில்டிங்கிற மாதிரிங்க பிரிண்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, பிரிண்டர்ஸ் எல்லாம் நம்ம இதில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பல தொழில்கள் நடக்கிற இடம் இது. அதில் ஒரு 3rd ஃப்ளோரில் மட்டும் இந்த குட்டி ஹோட்டல் வச்சுருக்காங்க. எவ்வளோ சீப்புங்க, 550 ரூபாய்க்கு தங்கிட்டேன். அதுவும் காலையில் 8, 7:30 மணிக்கே நமக்கு செக்இன் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். எப்படியோ ஃபுல் ரெஸ்ட் எடுத்தாச்சு சீப்பாகவே. ஆக்சுவலாக 2 பக்கம் வழி இருக்குது, அது பூட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வருவார்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். அரைவிங் இன் 2 minutes. கரெக்டாக வந்துருப்பா. ஏன்னா இன்டர்நெட்டும் இல்லை, வைஃபை நம்ம ஹோட்டலை வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணியிருந்தோம். அதை வச்சு தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லொக்கேஷனில் கரெக்டாக நின்றுவோம், வந்துடுவார். ஸோ இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு நோ இன்டர்நெட் கனெக்ஷன், பட் வந்துடுவார் நினைக்கிறேன். லொக்கேஷன் நல்லா தான் இருக்குது.
ஒரு அரை மணி நேரம் பயணங்க. அரை மணி நேரம் ஆகுது, நைட்டில் டிராஃபிக் இருக்காது, 20 மினிட்ஸில் போயிடுவார். 20 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட்டு. 750 ரூபாங்கிறது உங்களுக்கு நம்ம ஊர் பணத்துக்கு இன்ட்டு 0.7 500 வருங்க. 20 கிலோமீட்டருக்கு நடுராத்திரியில் 500 ரூபாங்கிறது ஓகே தானே. நமக்கு இங்கேருந்து நம்ம வந்து எப்படி வரும்போது வந்தோம் அதே இண்டிகோ ஃப்ளைட்டு தான். ஃபஸ்ட்டு மும்பை போகிறோம் நைரோபியிலேருந்து. மும்பையில் ஒரு 4 மணி நேரம் ட்ரான்சிட்டு. அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு பிடிச்சி மெட்ராஸ் போகிறோம். மெட்ராஸ் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போயிட்டு எதையாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஈரோடு போய் சேர்றோம். திண்டல் முருகனில் போய் இந்த அட்டகாசமான சீசனை முடிக்கிறோங்க. இதுதான் பிளானு. 6:40க்கு நம்மளோட இண்டிகோ ஃப்ளைட்டு காலையில். இன்னும் கரெக்டாக அரவுண்டு நமக்கு ஒரு 4.25 மணி நேரம் இருக்குது. ஸோ நிறைய டைம் இருக்குது. ஜம்முன்னு போயிட்டு செக்இன் முடிச்சுட்டு, முக்கியமாக உங்களுக்கு நான் ஒன்று இந்த ஒவ்வொரு நாடுகள் எந்த நாட்டுக்குமே யூஸ்வலாக நம்ம வந்து ஒவ்வொரு நாடு கிராஸ் பண்ணும்போது எல்லா சீசன்லையும் நம்ம வந்து பட்ஜெட் சொல்லிடுவோம் முடியும் போது. இந்த தடவை நான் எதுக்குமே சொல்லலை. போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு செக்இனில் போய் போர்டிங்கில் போய் உட்காந்துட்டு பக்காவாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் பட்ஜெட் எல்லாத்தையுமே வந்து விலாவரியாக பார்த்துருவோம். சரிங்களா? வெயிட் பண்ணுவோம் வாங்க. ஒரு வண்டி வருது, பட் ஆனால் இதில் மூவே ஆகலைங்க. இன்டர்நெட் போயிடுச்சு. இல்லைங்க, 3557 இது கிடையாது. என்னங்க இது, நெட்டு போயிடுச்சு. அதனால் இது அப்படியே அரைவிங் இன் 2 மினிட்ஸ் அப்படியே தான் காட்டுது. இதை காணா என்ன, ஏதாவது நமக்கு எதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்களோ கான்டாக்ட் பண்ண. நமக்கு எதாவது கென்யா நம்பர் இல்லையே. இன்னைக்கு காலையில் தான் வந்து எடுக்கலை நான். நெட்டும் இல்லை, எப்படி இதை கான்டாக்ட் பண்ணுறது? இப்போ நான் நெட்டு வேணும்னா மறுபடியும் 3வது ஃப்ளோர் மேலே ஏறி போகணும் ஹோட்டலுக்கு வைஃபை எடுக்கிறதுக்கு. அப்போ தான் கிடைக்கும். இதாங்க KDT 549. எஸ், யா. Hello, brother Bolt. Your phone is not working. I'm calling you. I was standing here in front of the location. I don't have internet. I have only Wi-Fi from the hotel. That's why. Okay, we go. I'm asking. Yeah. I was estimate showing how much. 720. Plus 100 for parking. Yeah. 720. Yeah. You'll land 100. We pay airport. 100 cities. So total 820. Yes. Okay. பார்த்தீங்களா, நம்ம ஊர் மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. பட் இப்போ நமக்குலாம் பேரம் பேசுறதுக்கு டைம் இல்லை. கரெக்டாக 800 ப்ளஸ் ஒரு சில்லறை இருக்குது. அதனால் தப்பிச்சிடலாம், ஒன்றும் பேசுகிறதில்ல. பார்த்தீங்களா, இதெல்லாம் இவர் தான் சேர்த்து தான் கொடுக்கணும். போட்டில் எல்லாம் சேர்த்து போடும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கேட்டு வாங்குறது தான். நல்ல வேலை 800 இருந்தது. அப்புறம் ஒரு 50 ரூபா நோட்டு, அப்புறம் கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது. ஸோ 870, 80, 90 இருக்குது. சமாளிச்சிடலாம். போய் சேர்ந்துடலாம் வைப்பா. ஓகேங்க, அட்டகாசமான இந்த நைரோபி நகரத்துக்கு ஒரு நன்றி. இங்கே தான் நம்ம பயணம் ஆரம்பிச்சிது 35 நாள் முன்னாடி. நம்ம ஏர்போர்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. ரோடே ஃப்ரீயாக இருக்குது. 10 நிமிஷத்தில் வரலாம். வந்தாச்சுங்க ஏர்போர்ட் பக்கத்தில். ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல ஹைவே, இது வந்து நம்ம அந்த மொம்பாசா போனோம் தெரியுங்களா, இந்தியன் ஓஷனில் இருக்கிற அந்த முக்கியமான போர்ட் சிட்டி. அங்கே இருந்தானே உங்களுக்கு அப்படியே நம்ம கீழே இறங்கி டன்சனியா போனோம். இந்த வழியாக தான் அந்த மதியம் போயிருப்போம். ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? 4வது எபிசோடோ 5வது எபிசோடோ. அந்த வழியில் தான் ஏர்போர்ட்டே இருக்குது. உள்ளே போகிறோம் பாருங்கள். JKIA, ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். 2 டெர்மினல் இருக்குது. டெர்மினல் 1, 2. நம்மளது வந்து டெர்மினல் 1. வந்தாச்சுங்க இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் 1A டெர்மினல். காற்று வாங்குது. நம்மளது தான் ஃபஸ்ட் ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் 6:40 இண்டிகோ. கென்யா ஏர்வேஸ் ஃப்ளைட்லாம் இருக்குமா இல்லைன்னு தெரில. இல்லை, கூட்டம் அங்கே இருக்குது. ஓகேங்க, கொடுத்துட்டேன். தேங்க்யூ பிரதர். see you, பாய். போகலாம் வாங்க. முதல் முறையாக இந்த சீசனில் இதுலேயே வரக்கூடாது, டாக்ஸி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஃபைனலாக வந்து விதி எடுக்க வச்சிருச்சு. பார்த்தீங்களா இந்த நடிச்சாம ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக அரைவல் டிபார்ச்சர் மட்டும் 1A மட்டும்தாங்க. ஆனால் அரைவல் வந்து 1A இதுலேயும் வர்றாங்க. அப்புறம் 1Eன்னு சொல்லி தள்ளி அந்த பக்கம் ஏதோ இருக்குது, அங்கேயும் வராங்க. நம்ம வந்தோம் தெரியுமா காலையில், இங்கே வந்து இறங்கணும் தெரியுமா, அதில் 1AEயில் தான் வந்தோம். இந்த டெர்மினல் இல்லை. என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறேன். அந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ கூட சொல்லியிருந்திருப்போம், படுமோசமாக இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, முக்கியமான ஏர்போர்ட்டு, ஆஃப்ரிக்காவோட 2வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு. பிஸின்னு சொல்ல முடியாது, பட் முக்கியமான ஏர்போர்ட்டுன்னு வைங்களேன். எத்தியோப்பியாஸ் அடிஸ் அபபா தான் நம்பர் 1 ஏர்போர்ட். ஆஃப்ரிக்காலேயே ஹையஸ்ட்டு மக்கள் வர்றது, ஏர்லைன்ஸு எல்லாமே.
இதுவும் ஒரு முக்கியமான ஏர்போர்ட், ஒரு ஏர்போர்ட் மெயின் ஆஃப்ரிக்காவோட ஹப்பு மாதிரி வைங்களேன் ஜம்மு கன்யாட்டா. இவ்வளோ மோசமாக இருக்கே இந்த டெர்மினல் நினச்சேன். அதுக்கு வந்து ஒரு குட்டி டெர்மினல், சைடு டெர்மினல் இருக்குது. மெயின் டெர்மினல் இது தான் 1A. இந்த பக்கம் டிபார்ச்சர், அந்த பக்கம் அரைவல். ஆன்லைனில் செக்இன் பண்ணலான்னு பார்த்தா இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் வந்து நீங்கள் கவுண்டரில் தான் போய் செக்இன் பண்ணணும்னு போட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பாஸ்போர்ட்டு முக்கியமாக இது செக் பண்ணுவாங்க. இந்தியாவிலேருந்து வரும்போது யாருமே செக் பண்ணல எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட்டு. ஆனால் இந்த தடவை செக் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எல்லோ ஃபீவர் அஃபெக்டட் கண்ட்ரி. நம்ம இந்தியா தான் செக் பண்ணுவாங்க இங்கேருந்து போகும்போது நம்மகிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சார் நம்ம தான் ஹார்ட் காப்பி வாங்கி வச்சுருக்குமே. தேங்க்ஸ் டு நண்பர் ஸ்ரீதரண்ணா, நம்மளோட அந்த இதில் வேலை செய்கிறாங்கல்ல, கிங்ஸ் இன்ஸ்டியூட் சென்னையில், அது நமக்கு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த கதையை தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. உள்ளே போனோன்னே செக்யூரிட்டி இருக்குது, முடிச்சுட்டு தான் போகணும். நான் முடிச்சுட்டு பேசுகிறேன், ஓகேவா? என்ன குமார் வெளியில் வந்துட்டுன்னு கேட்குறீங்களா? 1 டெர்மினல் 1Aங்க, 1C வேறு இருக்காமா அந்த பக்கம். 1லேயே ABCDன்னு ஆலஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த 1Cயில் தான் இண்டிகோவாமா. இது வந்து கென்யா ஏர்வேஸுக்குன்னு இந்த டெர்மினல் ஒரே டெர்மினலில் தான், சும்மா ABCDன்னு 4 கேட்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருக்குது 1C. அங்கே தான் ஏறணுமாம்மா. ஏடா கூட்டமே இல்லையேன்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய இந்தியர்கள் வந்துட்டு போகிறாங்க. இங்கே இந்தியர்கள் நிறைய இங்கேயே இருக்காங்க, இது பண்ணுறாங்க, உங்களுக்கு தொழில் நிறையா பண்ணுறாங்க இந்திக்காரங்க, முக்கியமாக குஜராத்தீஸு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக விட்ருக்காங்க இண்டிகோ. அது மும்பையிலேருந்து அப்படியே அகமதாபாத் போகிறவங்க போய்ப்பாங்க, நார்த் இந்தியா போகிறவங்க போய்ப்பாங்க. ஸோ நிறைய இங்கே உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்துட்டு போகிறாங்க, நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டும் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் டெய்லி ஃப்ளைட் விட்டதே மும்பையிலேருந்து இண்டிகோ. சும்மா விட்டுருவான இண்டிகோ கூட்டம் இல்லாமல். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய இந்தியர்கள் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போனாவே ஆளுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேங்க. போகலாம். போலீஸ்லாம் வந்து இது வச்சுட்டு நிற்கிறாங்க, துப்பாக்கி வச்சுட்டு. அவ்வளோதான், உள்ளே வந்துட்டாங்க. டெர்மினல் 1C டிபார்ச்சர். உள்ளே வந்தோன்னு செக்யூரிட்டி செக் இருந்தது, முடிச்சு உள்ளே வந்துட்டேன். செக் பண்ணாங்க. ஃபுல்லாக இஜிப்ட் ஏர் தான் நிற்கிது. போட்டிருப்போம் ஒரு இண்டிகோ. காலையில் 6:40 மும்பை C2. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோட போய் பண்ண வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரம் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ 3:40, ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. வெயிட் பண்ணுவோம். வந்தோடனே அடிச்சு பிடிச்சி முதல்ல போய் விண்டோ சீட் வாங்க ட்ரை பண்ணலாங்க. அப்படி என்னென்ன ஃப்ளைட் இருக்குது, எந்தெந்த நாட்டுக்கு போகிறதுன்னு பார்த்துருவோமா? இஜிப்டாருக்கு ஃப்ளைட் இருக்குது, கெய்ரோ போகுதுங்க. இது இஜிப்டுக்கு போகுது. டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் இஸ்தான்புல் டர்க்கிஷ் கேபிட்டல் இஸ்தான்புல் போகுது. அப்புறம் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் இருக்குது, அடிஸ் அபபா. கிகாலி நம்ம வந்தோமே, ருவாண்டா கேபிட்டல். இப்போ நம்ம ஃப்ளைட் இண்டிகோ. அதுக்கப்புறம் கத்தார் ஏர்வேஸ் தோஹா. நீங்கள் சென்னை எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் இது வழியாகவும் வரலாம். எமிரேட்ஸு கத்தார்லேயும் வரலாம். எமிரேட்ஸ் மேபி வேறு டைமில் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இருக்குது ஷோராக. அப்புறம் ஏஸ்கைன்னு சொல்லிட்டு ஒரு லோம்னு ஒரு இடம். லோம் தான் எனக்கு என்னென்னு தெரியல, இது ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டோட இதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ருவாண்டா, கிகாலி, ஓகே. ஏர் அரேபியா ஷார்ஜாவிலேருந்து டெய்லி ஃப்ளைட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே காம்பினேஷன்ஸில் வர முடியும். அதே ஃப்ளைட் ரூ PNRல கோயம்புத்தூர் டு நைரோபி நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் ஏர் அரேபியாவில். ஸோ கோயம்புத்தூர் டு நைரோபி, இல்லை சென்னை டு நைரோபி, பெங்களூர். அது ஏர் அரேபியா வந்து இந்தியாவில் ஒரு 7-8 இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருச்சியிலேருந்து கிடையாது, சென்னை, இது 2 இடத்துல இருந்து இருக்குது. கேரளாவில் ஒரு 3 இடத்துல இருந்து இருக்குது, கோழிக்கோடு, திருவனந்தபுரம், கொச்சியிலேருந்து, பெங்களூர்லேருந்து, ஹைதராபாத், மும்பை, டெல்லி அப்படின்னு மொத்தம் ஒரு 8 இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர் அரேபியா. அதில் தானே அவன் போனோம் முந்தின சீசனு, கொச்சி டு காபுல். ஸோ அந்த மாதிரி. பட் அதெல்லாம் ஃப்ளைட் காஸ்ட்லி. நமக்கு வந்து இண்டிகோ இந்த சென்னை டு நைரோபி தான் ரவுண்ட் ட்ரிப் 20,000 ரூபாய் கிடச்சிது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து 6 மணி நேரம், அங்கேருந்து 2 மணி நேரம் மும்பை, சென்னை. ஸோ மொத்தம் 8 மணி நேரம் பயணத்தை 10,000 ரூபாயில் போகிறோம். சரியான ஆஃபர். செக்இன் ஆஃபர் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். வெற்றி 2 விண்டோ சீட் கிடச்சிருச்சு. 3A கொடுத்துட்டாங்க. கேட்டேன், கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி செக் பண்ணாங்க. எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு செக் பண்ணாங்க. நம்மளுது கிராஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன், கேட்டுக்கு போயிட்டு பேசுவோம். பாய். அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. இமிக்ரேஷன் செக்யூரிட்டி ஒரு பிரச்சனை இல்லை, டக்குன்னு முடிஞ்சுது. அப்படியே வந்தாச்சு, கீழேருந்து மேலே வந்துட்டோம். நம்மளுது வந்து கேட் நம்பர் 5, 765 இங்கே தான். ஸோ லைனில் நின்னது வீணாக போகலை. டப்புன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே 3:40 ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி டப்புன்னு போனேன். 2 விண்டோ சீட், 2மே ஒரே நம்பராகவே கிடச்சிருச்சு, 3A. ஆக்சுவலாக நம்ம இங்கே 6:40 எடுக்கிறோமா, 6 மணி நேரம் ஃப்ளைங் ஜேர்னிங்க. அரவுண்டு 1 மணி கென்யா டைமுக்கு போவோம். இந்தியன் டைமுக்கு 3:30 மணிக்கு போவோம். 3:30 மணிக்கு போனால் 4 மணி நேரம் நமக்கு டிரான்சிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இந்தியன் டைம் 7:45 ஃப்ளைட்டு மும்பையிலேருந்து
9:45 9:50 சென்னை போயிடலாங்க. ஸோ இதுதான் பிளான். ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டில் நமக்கு வாய்ப்பே இல்லை, ஃபுல்லாக தான் போவோம். அதுவும் நாளைக்கு வந்து ஆயுத பூஜை அக்டோபர் 1. ஸோ ஃபுல்லாக தான் போவோம். பட் இந்த ஃப்ளைட் மட்டும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து எடுத்துருவோமா நம்மளோட பட்ஜெட் நோட்டை எடுக்கிறது. இதுதான் நம்மளோட நோட்டு. எல்லாமே இனிமேல் தான் கால்குலேட் பண்ணணும். 6 நாடுகள்: கென்யா, டன்சானியா, மொசம்பிக், மாலாவி, ருவாண்டா, உகாண்டா. ஸோ எல்லாமே அந்தந்த லோக்கல் கரன்சியில் போட்டு வச்சுருக்கேன். லோக்கல் கரன்சியில் போட்டு அதோட இந்தியன் ஈக்குவலண்ட், அதோட இந்திய பணத்துக்கு எவ்வளோங்கிறதையும் போட்டுறேன். டோட்டலாக செலவு எவ்வளோ, ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ, ஒவ்வொரு நாட்டுக்கும் வீசா அப்ளை பண்ணியிருக்கோம் எவ்வளோ. ஸோ டோட்டலாக ஃப்ளைட்டு ப்ளஸ் செலவு ப்ளஸ் வீசா போட்டால் டோட்டல் ஆல் இன்க்ளூசிவ் ஃப்ரம் ஈரோடு டு ஈரோடு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். கென்யா வந்து ஷில்லிங்கில் கன்வர்ஷன் எப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத அழகாக வந்து எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 35 நாளுக்கும் இல்லை கிவு ஃபைனலாக இன்றைக்கி மட்டும் எழுத வேண்டியிருக்கு. ஸோ முடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கால்குலேட் பண்ணிட்டு மறுபடியும் பேசுவோம். ஓகே, பாய். எப்பா சாமி, கால்குலேஷன் முடிஞ்சுதுங்க. சத்தியமாக இத்தனை சீசனில் பட்ஜெட் போடுறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுதான். ஏன்னா 6 நாடுகள் போயிருக்கோம் 35 நாளில். அதனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி அதை லோக்கல் மணிக்கு நம்ம பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆட் பண்ணி அப்புறம் டோட்டலாக வந்து எத்தனை நாள், அப்புறம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பெர் டே என்ன செலவு அப்படின்னு தனித்தனியாக கால்குலேட் பண்ணி பட்ஜெட் போட்டேன். பார்த்துடலாமா வாங்க. ஸோ இதுதாங்க கணக்கு. கென்யாவில் மொத்தம் லோக்கல் பணம் 63,480 கென்யன் ஷில்லிங் செலவாயிருக்கு. அதனோட ஈக்குவல் மணி பார்த்திங்கன்னா இந்தியன் மணி 43,556. மொத்தம் 7 நாள் இருந்திருக்கோம் கென்யாவில். ஸோ ஒரு நாளைக்கு மொத்தம் 6,200 ரூபா. ஓகேவா? அது எதனால் 6,200 ரூபா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் கென்யாவில் மட்டும் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது 7 நாளைக்கு? பிரச்சனை என்னென்னா, கென்யாவில் முக்கியமாக அந்த மசை மாரால் செலவு பண்ணோம்ல. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா $300 செலவாயிடுச்சு. நம்ம உரமாக போயிடலாம். மக்கள் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க கலகலன்னு. நம்மளுக்கு தனியாக பேசணும், அப்போ தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மசை மாரா ஒரே நாள்லேயே நமக்கு $330 செலவு. $210 என்ட்ரன்ஸ் ஃபீஸு, $200 என்ட்ரன்ஸ் ஃபீஸு, $10 அந்த வெஹிக்கிள் ஃபீஸு, அப்புறம் $20 அந்த கைடு கொடுத்தது, அப்புறம் வண்டிக்கு $100, வண்டிக்கும் நம்மளோட அந்த டேவிடுக்கும் கொடுத்த பணம் $100. ஸோ மொத்தமாக $330. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 காலி. அதனால தான் உங்களுக்கு பெரிய பட்ஜெட் இழுத்து விட்டுருச்சு கென்யா. ஸோ கென்யாவில் மொத்தம் 7 நாள் 43,556 ரூபா. மொத்தம் 7 நாள் இருந்திருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 6,200 ரூபா. அடுத்தது டென்சேனியா, அதில் 7 நாள் இருந்தோம். மொத்தமாக செலவான பணம் 2ஆக போட்டிருக்கேன்னா ரிட்டன் மறுபடியும் அந்த டிரான்சிட் வழியே போனோம்ல, அதையும் சேர்த்து போட்டேன். மொத்தம் 6,09,000 609Kங்க. 6,10,000 ரூபா ஆல்மோஸ்ட் டென்சேனியா ஷில்லிங். ஸோ அதோட இந்தியன் மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா 22,076 ரூபா. அது 7 நாள் தான் இருந்தேன் டோட்டலாக. ஆக்சுவலாக 5 நாள் இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 நாள் நம்ம டிரான்சிட் போனோம்ல மாலாவியிலேருந்து ருவாண்டாவுக்கு, அது. ஸோ மொத்தமாக 3,153 ரூபா ஒரு நாளைக்கு. ஓகே, அடுத்தது மொசம்பிக்கில் வந்து 20,045 மெட்டிக்கல்ஸ் லோக்கல் பணம், மொசம்பிக் மெட்டிக்கல்ஸு. அதில் வந்து ஏன் எவ்வளோ ஆச்சுன்னா, நம்ம 10,000 மெட்டிக்கல்ஸ் வந்து வீசாவுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஒரு வீசா மட்டும்தான் நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கலை. ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், பட் பணம் கட்டது நம்ம அந்த பெம்பை ஏர்போர்ட்டில் கட்டணும், பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த ஒரு வீசா பணமும் இதோட ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ மொத்தம் 20,000 மெட்டிக்கல்ஸு. அதோட இந்தியன் வேல்யூ பார்த்திங்கன்னா 27,848 ரூபா. மொத்தம் 8 நாள் இருந்த மொசம்பிக்குள்ள. அதான் ஒரு வாரம் வீணாக போச்சு எதுவுமே பண்ணாமல். ஸோ அதனால் விலாகும் கம்மியாக தான் எடுத்தோம். ஆனால் 8 அதிக நாள் இருந்தது பார்த்திங்கன்னா மொசம்பிக்குள்ள தான். ஸோ மொசம்பிக்கில் 27,848 பெர் டே பார்த்திங்கன்னா 3,481. இது அதிகமானது காரணமே அந்த வீசா தான். அந்த வீசாவே வந்து 10,000 மெட்டிக்கல்ஸுங்கிறது 14,000 ரூபா போயிடுச்சு. அது தூக்கிட்டு பார்த்திங்கன்னா செலவு 13,000 தான் ஆயிருக்கு. நம்ம தேங்க்ஸ் டு அந்த தினகர் பிரதர் நமக்கு 4 நாள் தங்குறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு, இல்லைன்னா எங்கேயோ போயிருக்கும் பட்ஜெட்டு. அடுத்தது 4வது கண்ட்ரி மாலாவியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,06,000 மாலாவி குவாச்சா செலவாயிருக்கு. அதில் அதோட இந்தியன் பணம் பார்த்திங்கன்னா 15,688 5 நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு செலவு 3,137 ரூபா. 5வது நாடு ருவாண்டாவில் நமக்கு செலவானது 1,79,000 ருவாண்டன் ஃப்ராங்க்கு. அதோட இந்தியன் மணி பார்த்திங்கன்னா 10,957 5 நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு இங்கே தான் ரொம்ப கம்மியாக செலவாயிருக்குங்க, 2,191 ரூபா தான். கடைசி நாடு உகாண்டா. இங்கே தான் ரொம்ப கம்மியாக இருந்தோம், 3 நாள் தான்.
செலவானது 3,08,000 உகாண்டன் ஷில்லிங். ஸோ 3 லட்சத்துக்கு வந்து நம்ம லோக்கல் பணம் 7,836 இந்தியன் ருப்பீங்க. ஸோ 3 நாளுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 2,612. ஸோ மொத்தமாக இந்தியன் பணத்தில் நமக்கு செலவான பணம் 1,27,961. ஸோ சிம்பிளாக டோட்டலாக 1,28,000 வைங்க. இதில் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், அந்த வீசா நம்ம இங்கே பே பண்ணது. அதை வந்து டோட்டல் கணக்கு செலவில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 1,28,000 செலவு 35 நாள் ப்ளஸ் வீசாவுக்கு வந்து இங்கே பாருங்கள் இ-வீசா எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன். ஸோ கென்யாவுக்கு 2 தடவை இடிஏ எடுத்தோம். ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது, அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கென்யா வரதுக்கு 2 தடவை இடிஏ எடுத்தோம். ஒரு தடவை இடிஏக்கு பார்த்தீங்கன்னா $35 செலவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா $30 தான். ஆனால் இந்த நம்ம கார்ட் சார்ஜஸ்ஸு இவங்களோட அந்த இந்த சார்ஜஸ்ன்னு போட்டு 34 புள்ளி இழுத்து விட்டுறாங்க. ஸோ 34 புள்ளி நான் 35ன்னு போட்டேன். ஸோ 2 தடவை 35, ஸோ $70 ப்ளஸ் டென்சேனியா அதுக்கும் 2 தடவை $50 போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை ஆன்லைனில் இ-வீசா எடுத்தோம், நான் $50 கட்டினேன். 2வது தடவை டிரான்சிட்டுக்கு வதியை தாண்டணுமா, அப்போ $50 நம்ம கேஷாக கொடுத்தேன். ஸோ மொத்தம் 2 தடவை $50, $100 ப்ளஸ் மாலாவின்னு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். அது உங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொரு அந்த அந்த கண்ட்ரிஸ் அப்போ சொல்லியிருப்பேன். $50. ருவாண்டா வந்து வீசாவுக்கு ஆன் அரைவல் இந்தியன்ஸ்க்கு ஃப்ரீ. இந்த ஒரு கண்ட்ரி தாங்க நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. உகாண்டா இதுவும் ஆன்லைனில் தான் எடுத்தேன், $50. மொத்தமாக நமக்கு வீசா இ-வீசா செலவு, இ-வீசா மற்றும் அந்த டென்சேனியா டிரான்சிட் வீசாவுக்கு செலவானது $270 அமெரிக்கன் டாலர். இதோட வேல்யூ 24,000 ரூபாய். ஸோ மொத்த செலவு இப்போ பார்த்துடலாமா, ஃபைனலாக சொல்கிற மாதிரிங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1,28,000 செலவு, இ-வீசா 24,000 செலவு, ஃப்ளைட்டுக்கு சென்னை டு நைரோபி வந்துட்டு போகிற செலவு 20,000 ப்ளஸ் அந்த ட்ரெயின் வந்தோம்ல ஈரோடு டு சென்னை வந்தே பாரத் ப்ளஸ் இங்கேருந்து போகிற பஸ்ஸு, இதெல்லாம் டோட்டலாக செலவு வந்து 2,000. டோட்டலாக இந்த சீசனுக்கு ஈரோடு திண்டல் முருகன் டு திண்டல் முருகன் ஆகிற செலவு பாருங்கள் 1,74,000 ரூபாங்க 35 நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு பெர் டே ஆவரேஜ் செலவு ஆல்மோஸ்ட் 5,000 ரூபா வருதுங்க. செலவு 1,78,000, வீசாவுக்கு 24,000 ப்ளஸ் ஃப்ளைட்டுக்கு 20,000 ப்ளஸ் ட்ரெயின் பஸ்ஸுக்கு 2,000, மொத்தமாக 1,74,000 தான் நம்மளோட சீசன் 13 ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவோட மொத்த பட்ஜெட். இதுக்கு முந்தின சீசன் 12 40 நாள் பண்ணோம். ஆனால் நம்ம டோட்டல் பட்ஜெட் 1.6 முடித்தோம். இப்போ 1.74 முடிஞ்சிருக்கு. இதுவே நம்ம இன்னும் நல்லா குறைச்சிருந்துருக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம், இவ்வளோ ஆனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதாங்க, மசை மாரா. அதோட ஒரே நாளில் $330, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 28,000 29,000 செலவானது தான். இல்லைன்னா அப்படியே குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டை நான் இந்த சீசனை நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா ஆல் இன்க்ளூசிவ் 2 lakhsக்குள்ளே முடிக்கணும்னு முடிவு பண்ணேன். பக்காவாக முடிச்சிட்டோம் 1.75. பட் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 2 பக்கம் ஆயிருந்திருக்கும். நம்ம அந்த மொசம்பிக்கோல் ஒழுங்காக சுத்தா முட்டோம், 4 நாள் முடங்கியே கிடந்ததுனால நம்ம அதில் செலவு பண்ணல பெருசாக. இல்லைன்னா கரெக்டாக அரௌண்ட் 1.9 பக்கம் வந்திருக்கும். அப்பையும் நம்ம நினச்ச மாதிரி முடிச்சிருந்துருக்கலாங்க. ஸோ இதாங்க நம்ம டோட்டல் பட்ஜெட். இந்த சீசன் 13 பட்ஜெட் 1,74,000 ரூபா. அவ்வளோதாங்க. அங்கே வெளியிலேருந்து எல்லாம் உள்ளே வந்து கொண்டோம். மறுபடியும் நம்மளோட எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு போர்டிங் பாஸ் எல்லாம் செக் பண்ணி உள்ளே விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கூட்டங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்க, ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். கேமரா ஐம் vlogger. I want to see which camera is that. What capacity can it? Depends on the GB, SD card. 1 TB I put. Thank you brother. Have a great day. Thank you. Okay, அட்டகாசமான இந்த கென்யா மற்றும் நைரோபிக்கு நன்றி. பாய். எத்தனை தடவை செக் பண்ணுவாங்க, முடியலை. தேங்க்யூ பாய். போகலாம் வாங்க. எல்லோரும் ஏறிட்டாங்க, நம்ம தான் கடைசி. ஃப்ளைட்டு ஃபுல்லாமா, வெரி ஃபுல் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. எங்கப்பா? ஓ, இறங்கி நடந்து போகணுமா? சூப்பர். சத்தியமாக இதை எதிர்பார்க்கலாம். அங்கே நிற்கிது பாருங்க நம்ம குட்டி இண்டிகோ. டாடாடாடாடாடா. நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போய் ஜாயின் ஆகிரும்னு நினச்சேன். இதை நான் எதிர்பார்க்கல. இந்த அட்டகாசமான கென்யா கிட்டத்தட்ட 2வது தடவை வந்துட்டு போகிறோம் 2019க்கு அப்புறம். மீண்டும் வருவனான்னு தெரில.
ஸோ இருந்தாலும் சூப்பராக இருந்தது ட்ரிப்பு. இந்த அட்டகாசமான சீப்பாக ஃப்ளைட்டு கொடுத்த இண்டிகோவுக்கு நன்றி. பிரமாதமான ஜோமோ கென்யா ஏர்போர்ட், நைரோபி கென்யா எல்லாத்துக்கும் நன்றி. இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கும் நன்றி. என்ன யா தேங்க்யூ. என்னங்க நம்பர் 3A ஏறனோடனே இருக்குதுப்பா. ஏப்பா சாமி. பாய் பாய் கென்யா. ஏர்பஸ் 321 நியோன்னு நினைக்கிறேங்க. 40 ரூபா இருக்கும். அவ்வளோதாங்க, வந்து உட்காந்துட்டேன். ஃபுல்லு கம்ப்ளீட்டாக வண்டி நம்மளது மட்டும்தான் ஓகேவாக இருக்குது. மிடில் சீட் மட்டும் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ 3 சீட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. எயிலில் உட்காந்துருக்காங்க ஒருத்தங்க, நம்மளது வந்து இது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக பாரலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாம் கென்யா ஏர்வேஸாக நிற்கிது. உலகத்தை வந்து ஆஃப்ரிக்கா வந்து உலகத்தோடு கனெக்ட் பண்ணுறதுல எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நம்பர் 1, கென்யா ஏர்வேஸ் நம்பர் 2ங்க. நிறைய இடங்களுக்கு உலகத்தில் ஃப்ளைட் இருக்குங்க கென்யாவிலேருந்து. கென்யாவில் ஆஃப்ரிக்காவுக்குள்ளே நிறையா நாடுகளுக்கு ஃப்ளைட் இருக்குங்க. நைரோபியிலேருந்து மற்றும் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் இருக்குங்கிறது டைரெக்டாக JFKவுக்கு. நியூயார்க்குக்கு ஃப்ளைட் இருக்குது. அப்புறம் வந்து யூரோப்பில் சில இடங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் இதை விட நிறையா இருக்குது. பட் செகண்ட் பெஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் கென்யா ஏர்வேஸ் தான். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம சொன்னல இன்னொரு டெர்மினல் இருக்குன்னு, அந்த பக்கம் தான் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ், குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் நிற்குது. மற்றும் அந்த கார்கோலாம் இருக்குங்க, கென்யா ஏர்வேஸ் கார்கோ. அந்த பக்கம் தான் கென்யா சிட்டி. அங்கேருந்து தான் வந்திருக்கோம். நைரோபி சிட்டி, கென்யா சிட்டிங்கிற மாதிரி தான் நைரோபி சிட்டி இங்கேருந்து தெரியுது பார்த்தா. ஓகே, பை பாய் நைரோபி சிட்டி, பை பாய் கென்யா. மீண்டும் வேறு ஏதாவது ஒரு சீசனில் மற்ற நாடுகள் கவர் பண்ணும்போது இங்கே வழியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்க்கலாங்க. பாய். ஓகே, இந்த அட்டகாசமான சீசன் 13ஓட கடைசி 2 ஃப்ளைட்ஸ். அதில் முதல் ஃப்ளைட் கென்யா நகர் நைரோபியிலிருந்து இந்தியாவின் ஃபினான்ஷியல் கேபிட்டலான மும்பைக்கு போகிறோம். கரெக்டாக மணி 6:45. இப்போ இந்த மும்பாசா ரோடு ஹைவே இதில் தான் போனோம். இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் போனோம்னா அப்படியே இந்திய பெருங்கடல் வந்துடும். அதில் ஒரு 4500 கிலோமீட்டர் பறந்தோம்னா நம்ம அரேபியன் சி பக்கத்தில் போயிட்டு அப்படி மும்பை போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் ஜேர்னிங்க, 6 hours. ஓகே, கழுகு பார்வை நல்லா இருக்குது. கீழே ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியா செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸு. இங்கேயே உங்களுக்கு கீழே இது இருக்குங்க, காணா நைரோபி நேஷனல் பார்க். நம்ம பேசணும்ல, சிட்டிலேயே உலகத்துலேயே சிட்டி லிமிட்ஸ்குள்ளேயே வந்து நேஷ்னல் பார்க் இருக்கிற ஒரே ஊர் இந்த நைரோபி தான். நைரோபி நேஷ்னல் பார்க். பிக் 5 அனிமல் 5மே இருக்குது இங்கே. அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணோன்னு அப்படியே நல்லா சவானா மாதிரி இருக்குது. சரி, ஓகே, தேவையானது பார்த்தாச்சு. நானும் தூங்குறேங்க. ஏதாவது சாப்பிட வந்தால் சாப்பிட்டு தூங்குறேன். நம்ம கடலில் பறக்கும்போது மீண்டும் எடுப்போம். ஓகே, பாய். அரேபியன் சீக்கு மேலே பறந்துட்டுருக்கோம். அப்படியே மேலே வந்துடும். இந்தியன் ஓஷனில் பறந்து அப்படியே எல்லாம் ஒன்று தான் அரேபியன் சீ இது எல்லாமே. அப்படி இந்தியன் ஓஷனில் வந்து ஆல்மோஸ்ட்டு மும்பைக்கு இன்னொரு 30 நிமிடங்கள். நல்லா தூங்கிட்டேன் ஒரு 4 மணி நேரம். கடைசி எழுந்திரிச்சு சாப்பிட்லான்னு கேட்டால் மெனு கொடுத்தாங்க. மெனு கொடுத்தா வழக்கமான சாப்பாடெல்லாம் கிடையாது. இந்த ரெடிமேடு உணவு இருக்குது தெரியுங்களா, இந்த நூடுல்ஸ் மாதிரி, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நூடுல்ஸு, இது பேர் என்ன, உப்புமா, அந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றினா வந்துருமாட்டிருக்குது. அதுதான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது ஸ்நாக்ஸ் இருந்தது. ஸோ முந்திரியும் காஃபி காம்பினேஷன் தான் இருந்தது. தனியாக காஃபி கொடுக்க மாட்டேன். அந்த காம்பினேஷன் 200 ரூபா. நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா 200 ரூபா. ஆனால் எங்கிட்ட கேஷ் இல்லை. கார்டு இது பண்ணிங்கன்னா டாலரில் சார்ஜ் பண்ணுறாங்க, $3. அதை வந்து இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணுறாங்க, 263 ரூபா. ஸோ அதனால் இண்டிகோவில் இருக்கும்போது எப்போயும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இருந்தாலும் கையில் கேஷ் வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு பெனிஃபிட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். காஃபி குடிச்சிட்டு ஒரு கேப்புச்சினோவும் ஒரு இதுவும்
சரி, ஒரு 30 மினிட்ஸ் போய் இறங்கிடலாம். ஆனால் என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் 6 மணி நேரம் ஃப்ளைட், இதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃப்ளைட் கிடையாது. யூஏஇயோ இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியா மாதிரி. ஆனால் கொஞ்சம் ப்ராப்பர் சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வர்றதுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருங்க, இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. இண்டிகோக்குள்ளே நீங்கள் நினச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்காது. மற்ற ஏர்லைன் மாதிரி ஒன்றுமே கிடையாது. வெறும் சும்மா ஒரு டிஃபனும் ஸ்நாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து ப்ரிப்பேர்டு கிடையாது, ரெடிமேடு தான் வச்சுருக்காங்க. நம்ம இதில் எல்லாம் வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு சுடு தண்ணி ஊற்றி பண்ணுவோம்ல, அதான் வச்சுருக்காங்க. அக்கா கொடுமை இருந்தாச்சுங்க. மணி 12:30, இந்திய நேரப்படி மணி 3. ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். மும்பை பக்கத்தில் ஒரு 1/4 மணி நேரம். இப்போ தாங்க முதல் முறையாக கடலை பார்க்குறேன். கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிட்டோம். கடல் தெரியுது பாருங்கள், அரபிக் கடல். வந்தாச்சுங்க, கடற்கரை பக்கத்தில் வர போகிறோம். அந்த பக்கம் மும்பை சிட்டி இருக்குது. சரி, இடையில ஒரே பச்சை பசேன்னு இருக்குது. இடையில அப்படியே ஒரு கோல்டன் கலரில் இந்த புத்தர் இது இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. என்னங்க இது உங்களுக்கு தெரியுமா என்னென்னு? சரி, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்துடலாமா? இதுதான் சொல்கிறேன். என்னென்னு தெரியுதா இது? இந்த இடம் என்ன ஒரே பச்சை பசேன்னு காடு மாதிரி இருக்குது. இந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் ஏதோ இந்த புத்தர் ஆலயம்லாம் இருக்கும்ல, யங்கூனில், தாய்லாந்தில், வியட்நாம், லாஸ்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. கோயிலும் வித்தியாசமாக இருக்கே. இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடம் அப்படியே சிட்டி மாதிரியே இல்லைங்க, ஏதோ காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. தீபகற்பம் மாதிரி அப்படியே உள்ளே வருது, தண்ணி உள்ளே போகுது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி வந்துருச்சு. இது அதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த இடம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு தெரியலையே அது. ஓகே, அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த ஸ்டூப்பா மாதிரி இருந்ததே. இங்கேருந்து பார்க்கும்போது மும்பை எவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மெயினாக அதிகமாக கட்டடங்கள் இது இருக்கிறது தான் வேறு மாதிரிங்க. மற்றபடி இங்கே மும்பையே பச்சை பசேன்னு பயங்கரமாக இருக்குங்க இடம். இது பாருங்க, இதெல்லாம் அவுட்டராக தான் இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இப்போ தானே மான்சூன் சீசன் முடிஞ்சிருக்குது, அதனால் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. இடையில இது பயங்கர காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலு, ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி. கடல் தண்ணி உள்ளே போயிருக்கா இல்லை ஆறு கடலில் போய் கலக்குதான்னு தெரியலையே. ஆறு தான் நினைக்கிறேன், ஆறு தான். வேறு மும்பை பேர் தான் நகரம். சுற்றியும் ஃபுல்லாக எல்லாம் வந்து மலைகள் தான். அட்டகாசமாக இருக்குது. நம்ம சிட்டியில் இறங்கி நடந்தோம்னா இந்த ஃபீலே இருக்காது. ஏதோ ஒரு காங்கிரீட் ஜங்கிள் இருக்க மாதிரி இருக்கும். பட் மேலேருந்து பார்க்கும்போது சுற்றியும் ஃபுல்லாக மலைக்காடுகள், மலைகள், அருமையாக இருக்குது இடம். வந்துருச்சுப்பா காங்கிரீட் ஜங்கிள். மும்பைனாலே என்ன, நிறைய கிரவுண்டு இருக்கும். அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. 3 கிரிக்கெட் கிரவுண்டு, இன்டர்நேஷ்னல் கிரவுண்டு 3 இருக்குது. பிரபோன், அப்புறம் வாங்கடே, அப்புறம் இன்னொன்று நேவி மும்பையா. அது தவிர நிறைய குட்டி குட்டி கிரவுண்ட்ஸ் இருக்கும். இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துட்டாங்க, காங்கிரீட் ஜனங்களுக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளோ 2.5 கோடி பேர் இருக்காங்களா எல்லாம் சேர்த்தி டோட்டலாக, சிட்டி மட்டும் அவுட்டர். டெல்லியில் 3 கோடிக்கு மேலே, இங்கே 2.5 கோடி அரௌண்ட் நினைக்கிறேன். இப்போ வந்துருச்சுங்க. கீழே பாருங்க, இவ்வளோ தாராவி இந்த ஏரியான்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த தாராவி அந்த பக்கம் வரும். அந்த நினைக்கிறேன் தாராவி ஃபுல்லாக எல்லாம் ப்ளூ கலரில் போய் நடிச்சிருக்காங்க. ஓகே, மும்பையோட இது சூப்பராக இருக்கு. ட்ரெயின் ட்ராக்கு பரவாயில்ல. இங்கே சிட்டியில் கூட நிறைய மரங்கள் வளர்த்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் சென்னை கிண்டி ஏரியா மாதிரியே இருக்குது. பச்சை பசையில் நல்லா இருக்குது. வந்து விட்டோம் ஏர்போர்ட். நான் ஏர் இண்டியெல்லாம் நின்றுருக்குதுங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. 35 நாட்கள் கழித்து மீண்டும் நம் மண்ணில் கால் வைத்து விட்டோம். ஓகேங்க, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, வந்து விட்டோம் மும்பை. 35 நாட்கள் கழித்து ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது டெர்மினல் 2, இன்டர்நேஷ்னல் டெர்மினல். ஸோ படன்னு போகிறோம். இமிக்ரேஷனை முடிக்கிறோம். இமிக்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போகிறோம். வெளியில் போனால் நம்மளோட அடுத்த ஃப்ளைட் மும்பை டு சென்னை ஃப்ளைட் வந்து டொமஸ்டிக் டெர்மினல் இருந்து T1. நம்ம வரும்போது வந்தோம்னா அதே தான். ஸோ இண்டிகோ ஃப்ளைட்டே இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரீ ஷட்டில் கொடுத்துருவாங்க. வெளியில் போகணுன்னு இருக்கும். பிடிச்சி டெர்மினல் 1 போய்
உள்ளே போக வேண்டியது தான். நமக்கு இப்போ மணி 3:30, 7:45 தான் ஃப்ளைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 4.25 மணி நேரம் இருக்குது. ஸோ பொறுமையாக போகலாம். எங்கேயாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம் பயணத்தை. சரி, நான் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகேங்க, இந்தியன் இமிக்ரேஷன் முடித்து விட்டோம். வழக்கம் போல் எந்த கேள்வியும் இல்லை. அப்படியே கேமரா பார்க்க சொன்னாங்க, பார்த்தோம், வெளியே வரோம். கேமரா இமிக்ரேஷன் முடித்து வெளியே வரும்போதே டியூட்டி ஃப்ரீக்கில் தான் விட்றாங்க. நீங்கள் இதை கடந்து தான் வெளியவே போகணும். ஆனால் சென்னை மாதிரி இல்லாமல் ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. பெங்களூர்லேயும் சரி இங்கேயும் சரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்கஹாலு மற்றது இந்த எல்லாமே டியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸு. பட் நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. நம்ம அப்படியே வெளியில் போனால் நமக்கு பேகேஜ் எதுவும் கிடையாது. அப்படியே வெளியில் போக வேண்டியது தான். கஸ்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எதுவும் பார்க்க மாட்டாங்க பெருசாக. அப்படியே வெளியில் போகலாம். அவ்வளோதாங்க, முடிந்து விட்டது செக்யூரிட்டி செக். காற்று வாங்குதுங்க ஏர்போர்ட்டே. மதியம் 3:30 மணி. எல்லாம் மோஸ்ட்லி இந்த வெளிநாட்டு ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லாம் விடிய காற்றையில் வரும் 2, 3, 4ன்னு. இல்லை நைட்டு கூட ஓகே. இந்த மாதிரி பகல் டைமில் ரொம்ப ரொம்ப ஃப்ளைட் கம்மியாக தான் வரும். இமிக்ரேஷனும் சரி எல்லாமே காலியாக இருக்குது ஏர்போர்ட்டே. சும்மா களை கட்டும். நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலே. ஓகே, அப்படியே வெளியில் வந்துட்டோம். அட்டகாசமான மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 2 அரைவல். ஸோ இங்கேருந்து இப்போது நம்ம அப்படியே மேலே டிபார்ச்சருக்கு போக முடியாது. அந்த இந்தியா ஏர்லைனில் இருந்ததில்ல ஏர் இண்டியாலாம் வந்து டெர்மினல் 2ல் தான் இருக்குது. அதனால் அப்படியே கனெக்ஷன் மேலே போய் ஏறிக்கலாம். டொமஸ்டிக்லேயும் சில இண்டிகோலையும் சில டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏற்கிறாங்க. ஸோ டைரக்ட் காம்பினேஷனில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புக் பண்ணியிருக்க காம்பினேஷன் ஃப்ளைட்டு வந்து டெர்மினல் 1க்கு தான் போகணும். டொமஸ்டிக் டெர்மினல் போக வேண்டியதாக. வெளியில் போனால் இது இருக்கும், எங்காவது போட்டிருப்பாங்க, போட்டு போகலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனில் ஃப்ளைட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெர்மினல் 2 to டெர்மினல் 1 போகணுன்னா அப்படி வெளியில் வாங்க. உள்ளே வந்தோன்னா P4ல் இருக்குங்களாம்மா. இப்போ தான் கேட்டேன் செக்யூரிட்டியில். ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. எஸ்கலேட்டருங்க பாருங்கள், லிஃப்ட்டு பிடிச்சி கீழே போக வேண்டியதான். P4க்கு போனோம்னா பிக்கப் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, ஓலா அதுவும் அங்கே தான் இருக்குது. அந்த ஷட்டில் பஸ்ஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ இது நம்ம P6ல் இருக்கோம். P4க்கு போகணும், போய் ஏறிக்கலாம். ஸோ வந்துட்டேங்க, இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, P4. அந்த லிஃப்ட்டில் ஏறி வந்தாச்சு. அங்கே பஸ் நிற்கிதாம்மா கேட்டேன். ஸோ அதில் போனால் டெர்மினல் 1ல் இறக்கி விட்ருவாங்க ஃப்ரீயாக. அரை மணி நேரத்துக்கு ஒருக்காத பஸ். அது ஒரு பிரச்சனை. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போட்டிங்கன்னு வைங்க, இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரம் வேறு வழி இல்லாமல் இதில் போகிற மாதிரி வரும். டெர்மினல் 1 டெர்மினல் 1 இதாங்க ஃப்ரீ கோச்சு. அந்த பக்கம் ஏறணும். பட் இண்டிகோன்லாம் போடல, இன்டர் டெர்மினல் கோச் சர்வீஸ் இல்லை, எதாக இருந்தாலும் ஃப்ரீ தான் நாட்டிருக்கு. மதிய நேரத்தில் பாருங்கள், நைட்டு வந்தீங்கன்னு வைங்க, அங்கே இருக்க லைன் நிற்கணும். வரும்போது ஞாபகம் இருக்கா, அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் பஸ்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் வெயிட் பண்ண வேண்டாம். வேறு வழியிலனா ஆட்டோ இது கொடுத்து போயிருங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நமக்கும் டைம் நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பொறுமையாக போகலாம். ஓகே, அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஆனால் பஸ்ஸு ஃபுல் போட்டதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க. பட் நல்லா 5 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, பாய் பாய் டெர்மினல் 2. மீண்டும் வேறு ஏதாவது ஒரு சீசனை சந்திப்போம். ஒரு 1/4 மணி நேரம் மேக்ஸிமம் போயிடலாங்க. ஈவன் ஹெவி டிராஃபிக் இருந்தால் கூட. பெருசாக டிராஃபிக் இல்லை. மும்பை வழக்கமாக பயங்கர டிராஃபிக் ஆகும். பட் 4 மணிங்கிறதுனால காற்று வாங்குது. ஆனால் இந்த இடம்லாம் நிறைய மரங்கள் வளர்த்துருக்காங்க. பச்சை பசைன்னு இருக்குது. அங்கங்கே அப்பார்ட்மெண்ட்ஸு. இந்த பாலடைஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டுங்க. பூத் பங்களா மாதிரி இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. இல்லை யாரும் இருக்கிறதுல இருக்குது. பழங்காலத்தில் கட்டினது அப்பார்ட்மெண்ட். இது மாதிரி இருக்குது. எல்லாம் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, வந்து விட்டோம். மணி 4:10. டெர்மினல் 1 வந்தாச்சு. டொமஸ்டிக் டெர்மினல் பாருங்கள். இதே இடத்துல தான் லைன் பெருசாக நின்றுச்சு. லைன் நின்று ஏறணும். ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அதே தான். ஸோ இந்த மாதிரி கூட்டத்தில் நின்று ஏற மாதிரி இருக்கும். இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பஸ் தான் இயக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேக்ஸிமம் 2 பஸ்ஸு. ஸோ 1/4 மணி நேரம் to அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் இருக்கும். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுன்னு இருந்தால் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ நிறைய இருக்கும். பிடிச்சி போயிருங்க டெர்மினல் 2க்கு. அங்கேருந்து இங்கே போனாலும் சரி, இங்கேருந்து அங்கே போனாலும் சரி, அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி. இதுக்காக ஃபைட் விட்டுறக்கூடாது.
கேட் 2 அகாசா ஏர், ஸ்டார் ஏர், ஸ்பைஸ் ஜெட். ஓ 2 கேட் ஆட் இருக்குது. எந்த பக்கமா கேட் 1? நம்ம இங்கேருந்து வந்த மாதிரி ஞாபகம். சரி பார்க்கலாம் இண்டிகோ இது இருக்குன்னு. சார் இண்டிகோ டிபார்ச்சா இது சைடு. ஓகே இது மட்டும் தானே? மேபி அந்த பக்கம் கூட இருக்கலாம். இண்டிகோ இருக்குது, இதுலேயே போகலாம். வாங்க முடிச்சுள்ள போயிட்டு பேசுகிறேன். அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு. அப்படியே போர்டில் பார்த்துட்டு எந்த கேட் நம்பர் பார்த்துட்டு போகலாம். டைம் நிறைய இருக்குது. 7:45னா அரௌண்ட் 7 மணிக்கு தான் வந்து உங்களுக்கு போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மணி 4:30 கூட ஆகலை, 2.5 மணி நேரம் இருக்குது. 24 இப்படி தான் போகணும் மேலே. பசிக்குது, ஏதாவது சாப்பிட்லாம். காஸ்ட்லிக்காக தான் இருக்கும். பட் இண்டிகோவில் போனால் ஒன்றும் இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது தான் வச்சுருப்பாங்க கேட்டுக்கு. முடிஞ்சுதுங்க செக்யூரிட்டி. இங்கே தாங்க செக்யூரிட்டி முடிஞ்சுது. அப்படியே போகிறோம். கேட் நம்பர் 24 டார்ச்சர் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் நம்மளோட டென்ட்டு அங்கே நைரோபியிலேருந்து மும்பை வந்தோம்ல, அங்கேயும் தான் போச்சு செக்யூரிட்டியில். யாருமே கேட்கல, அப்படியே தாண்டி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வழக்கம் போல் தனி இதுக்கு வந்துருச்சு செக்கிங்க்கு. அப்புறம் போய் பார்த்தா அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து இந்த டென்ட்டெல்லாம் காட்டி அந்த ஹூக்கு மாதிரி இருக்கும்ல அதை பிடிச்சிட்டாங்க. இது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் இந்தியாவில், நீ வந்து செக்கிங்கில் தான் போடணும் அப்படின்னாங்க. ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க கொஞ்சம் விடுங்க, இது வந்து நான் நைரோபியிலேருந்தே வந்தேன், அவங்களாம் அலோவ் பண்ணாங்க, அதே இண்டிகோ தான் அப்படின்னு. நோ இந்தியாவில் வந்து அது அலோட் கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் அப்படி இப்படி பேசி பார்த்தா அப்புறம் இன்னொரு ஆஃபீஸருக்கு போக சொன்னாங்க. அந்த ஆஃபீஸருக்கு இந்த டென்ட்டை பற்றி கேம்பிங் பற்றிலாம் தெரிஞ்சிருந்தது. இதெல்லாம் காட்டின உடனே பார்த்துட்டு இது வந்து ஒன்றும் பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை, சேஃபான இது தான் அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி பேக்குள்ளே வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஞாபகம் இருக்கா இந்த ஏர்போர்ட்டு? இதுக்கு முன்னாடி இதே ஆஃப்ரிக்கா ட்ரிப்ஸ், ஆஃப்ரிக்கா 1.0 சதர்ன் ஆஃப்ரிக்காவில் ஞாபகம் இருக்கா வந்தோம். இதே மாதிரி டெர்மினல் 2 வந்து கென்யா ஏர்வேஸில் ஞாபகம் இருக்கா? ஃப்ளைட்டு வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு டிலே ஆனங்காட்டி நம்மளோட கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு வந்து இதாகிடுச்சு, போயிடுச்சு. அதனால் மறுபடியும் உட்காந்து நம்ம ஏர்டெல் வேறு பிரச்சனையாச்சு, சிக்னல் வராமல். அப்புறம் வைஃபையை பிடிச்சி ஃப்ளைட்டு புக் பண்ணி அடுத்த ஃப்ளைட் ஈவினிங் ஃப்ளைட்டு புக் பண்ணி வெயிட் பண்ணி அந்த ஃப்ளைட்டு டிலே ஆகி நைட்டு போய் சேர்ந்தோம் கோயம்புத்தூருக்கு. காலையில் போக வேண்டியது நைட்டு போயிருந்தோம் கோயம்புத்தூருக்கு. இந்த தடவை எந்த டிலேவும் இல்லை, மழையெல்லாம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக போயிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் டிலே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹேண்ட் பேக்கேஜில் எடுத்துகிட்டு வராங்க, பிரச்சனை டார்ச்சர் போட்டுருவாங்க. நல்ல வேளை அந்த இன்னொரு இவர் இருந்தார் ஸ்டாஃப் செக்யூரிட்டி, அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நமக்கு வந்து அலோவ் பண்ணிட்டார். இல்லைனா கன்ஃபார்மாக போக சொல்லியிருப்பாங்க. திரும்பவும் கீழே போயிட்டு நம்ம செக்இனில் போட்டுட்டு திரும்ப வந்திருக்கணும் நான். சரி ஓகே, எப்படியும் இந்த தடவை காப்பாற்றிட்டேன். இனிமேல் மெட்ராஸ் போயிடலாம், யாரும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஈரோடு. ஓகேங்க, மணி 8, ஃப்ளைட் ஒரு 1/2 மணி நேரம் டிலே. 7:45 ஃப்ளைட் 8:15 எடுக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, போயிட்டு ஒரு அட்டகாசமான பொடி மசால் தோசை சாப்பிட்டு வந்துட்டேன். விலை தான் அதிர்ச்சி ஆயிடுவீங்க கேட்டால் 430 ரூபாங்க ஒரு தோசை. வேறு வழி இல்லை, பயங்கர பசி. சாப்பிட்டாச்சு. ஆல்மோஸ்ட் போர்டிங் முடிய போகுது. மணி 8 போகலாம் வாங்க. தேங்க்யூ. எஸ் செந்தில் குமார். ஓகேங்க, இந்த சீசனோட கடைசி ஃப்ளைட் இப்போ எடுக்கலாம் வாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கேன். ஓகேங்க, கடைசி ஃப்ளைட் இந்த சீசனில் மும்பை டு சென்னை ஏறலாம். எல்லோரும் வந்தாச்சு. தேவ் ஆல்ரெடி ஸ்கேன், நம்ம தான் லாஸ்ட்டு. ஓகே டன். ஃப்ளைட் அநியாயத்துக்கு ஃபுல்லுங்க, எல்லாமே ஃபுல். பட் நமக்கு விண்டோஸ் பீஸ் கிடச்சிருச்சு. அப்படி ஜம்முன்னு போய் 3வது இதில் உட்காடுறோம், போயிட்டே இருக்கோம். ஓகேங்க, மணி 8:35. 7:45 கிளம்ப வேண்டியது. ஆல்மோஸ்ட்டு 1 மணி நேரம் பக்கம் டிலே. எப்படியும் 10,000 போகிறதுக்கு. அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போகிறது தான் இருக்குது கச்சேரி. அவ்வளோதாங்க. மணி வந்து 9 ஆச்சு. 7:45 8:15 ஆச்சு. 8:15 8:45 ஆச்சு. அதுக்கப்புறம் மும்பையில் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டிலேனா டிலே அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கோம். கடைசியில் 9 மணிக்கு தான் டேக் ஆஃப். இந்நேரம் ஆல்மோஸ்ட் சென்னையே ரீச் ஆகிருப்போம். சரி ஓகே, இந்த அட்டகாசமான வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 13 ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவோட கடைசி ஃப்ளைட் மும்பை டு சென்னை டேக் ஆஃப். சூறாவளி 35 நாள் ட்ரிப் ஃபைனல் ஃப்ளைட்டோட முடிவடை போகுது. அப்பா, மும்பை பகலில் பார்த்தோம், நைட்டு சூப்பராக தான் பாருக்குது. அப்பா, இது ஒரு அழகாக ஒரு ஜோதி மாதிரி இருக்குது பாருங்களேன் லைனு.
எடுத்தோடனே டக்குன்னு கடலுக்கு தான் போகுது. அப்படியே இந்த கருமேகங்களோட அட்டாச்மெண்ட் தெரியுதுல்ல, மும்பை ஷோர் லைனு தெளிவாக வருதுப்பா மேகங்கள். அவ்வளோதாங்க, டோட்டலாக மறைச்சிருச்சுங்க மும்பையவே. எங்க அப்பா ஃபுல்லாக மறைச்சிருச்சு பாருங்க. அல்டிமேட்டு. மணி 10:25ங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இறங்கிடுவோம். நான் கூட 2 மணி நேரம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். இல்லை 1.5 மணி நேரத்துலேயே வந்துட்டாங்க. ஓகேங்க, ஃபைனலாக லேண்ட் ஆக போகிறோம். ஓகே, ஃபைனலாக வந்தாச்சு. தேங்க்யூ. ஸோ நம்ம தமிழ் மண்ணில் காலை வச்சிட்டாங்க 35 நாள் கழிச்சு. பா, ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. பெண்டை கழட்டுருச்சு. பயங்கரமான ட்ராவல். கிட்டத்தட்ட ஒரு 8,000 கிலோமீட்டர் வந்து ரோட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். பயங்கரமாக இருந்தது அட்வென்ச்சர். ஸோ போகலாம் வாங்க. எப்பவுமே இந்த ஃப்ளைட்டு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணாம விட்டுருந்தேன். இப்போ செக் பண்ணி பார்த்தா மும்பை வந்ததுக்கப்புறம் எதுலேயுமே டிக்கெட் இல்லை. ஸோ எதுலேயுமே டிக்கெட் இல்லை. ஆனால் ஈரோடு போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் அந்த இதுக்கு போயிட்டு லோக்கல் பஸ் போகும்ல சேலம், அது வழியே போகலாம். இல்லைனா கடைசி நேரத்தில் இந்த இதர் ஃப்ளைட்ஸ்லாம் வரும். ஸோ ஃப்ளைட்ஸுங்கிற ஃப்ளைட்னே வருது. கடைசி நேரம் லோக்கல் ட்ராவல்ஸ் எல்லாம் வரும். எதையாவது பிடிச்சி ஈரோடு போகணும் நைட்டுக்குள்ளே, காலையிலக்குள்ளே. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படியே கீழே இறங்கணுன்னே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. வெளியில் எக்ஸிட் நமக்கு தான் எதுவும் கிடையாது, பேக்கேஜ் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். பா, எப்போ வந்தது? சீசன் 9 சவுத் பசிபிக் அப்போ சென்னை வந்தது. மீண்டும் சென்னை. அவ்வளோதான். மணி 10:50. ஸோ எப்படி ஈரோடு போகிறாங்கிறது. ஆனால் சீரியஸாக நம்ம எந்தெந்த நாடுகள் எப்படிலாம் பயணம் பண்ணி போயாச்சு. நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் போக முடியாதா என்ன? ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் வாங்க. சேலம் கிடைக்கலன்னா விழுப்புரம் பஸ்ஸாவது பிடிச்சி போயிட மாட்டேன். விழுப்புரம் மாற்றி சேலம், அப்படியே ஈரோடு. என் கணக்கு காலையில் 9 மணிக்கு ஈரோட்டில் இருக்கணும். நடக்குதா இல்லையான்னு பார்த்துடலாம். படம் வெளியில் போய் சில பஸ்ஸு இது வழியாகவே வருங்க, ட்ராவல்ஸு மீனமாக்கம் வழியாகவே. அதுவும் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒர்க் அவுட் அவ்வளோ கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து பெருங்காலத்தூர் போய் ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வெளியே போயிட்டு பேசிப்போம் ரோட்டுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக உள்ளது. வெளியே வந்துட்டோம். சென்னை ஏர்போர்ட். தேங்க்யூ ஃபார் விசிட். சென்னை விமான நிலையத்துக்கு நன்றி, இந்த சென்னைக்கும் நன்றி. அப்படியே போயிட்டே இருக்கலாம். போன தடவையாவது நமக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம், ட்ரெயினை பிடிச்சி போயிட்டோம். இந்த தடவை என்ன நடக்க போகுதோ. ரோட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம். டவுன் பஸ்ஸை பிடிச்சி பெருங்கடத்தூர் போய் தாம்பரம் போயிட்டு பெருங்கடத்தூர் போய்க்கலாமா, இல்லை இங்கேயே ட்ரை பண்ணலாமா? எதுவும் புரியல எனக்கு. பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு சென்னை இது மாதிரி பஸ்ஸில் போய். இது மாதிரி ட்ராவல்ஸ் ஏதாவது கிடச்சினா கூட போகலாம். பார்ப்போம். அப்படியே வந்தாச்சு ரோட்டை தாண்டி. அங்கே தான் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். ஏதாவது ட்ராவல்ஸு சீட்டுக்கு எது ஃப்ரீயாக இருந்ததுன்னு வைங்களேன். இல்லை லாஸ்ட் மினிட்ல இந்த சுமாரான ட்ராவல்ஸ்லாம் அப்படி நிறுத்தி ஆளுகள் ஏற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி கிடச்சா கூட போயிடலாம். என்னென்னா எல்லாம் இப்போ நிறைய பஸ்ஸெல்லாம் கேளம்பாக்கத்துலேருந்து கிளாம்பாக்கமா அதிலேருந்து கிளம்புறதுனால இப்போ எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு தெரில எனக்கு ஒன்றும். சென்னை விட்டு போய் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சா, எல்லாம் மாறிடுச்சு நிறையா. அந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேங்க. எதுவுமே நிற்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம தாம்பரம் போயிடலாம். இல்லைன்னா பெருமாநல்லூர் போயிட்டு அங்கேருந்து பார்த்துக்கலாம். தாம்பரம் போகும்னு நினைக்கிறேன். அது சரிக்கலாம். பல்லாவரம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏறின பஸ்ஸே இது போகுங்களாம்மா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கேயே போய்க்கலாம். கவர்மெண்ட் பஸ் கிடச்சாலும் சரி, ப்ரைவேட் ட்ராவல்ஸ் கிடச்சாலும் சரி, சேலமோ ஈரோடோ எது கிடச்சாலும் மாற்றி போயிடலாங்க. அவ்வளோதான். ஸோ கிளாம்பாக்கம் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. பஸ் ஸ்டாண்டு தெரிஞ்சு வெளியே இறக்கி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பஸ்ஸும் உள்ளே போயிட்டு தான் வருது. ட்ராவல்ஸ் எல்லாம் கூட உள்ளே போயிட்டு தான் வருது. சரி, ஏதோ ஒன்று பஸ்ஸை பிடிச்சி போவோம். இறங்குவோம் வாங்க. ஓகே, வந்தாச்சுங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன். உள்ளே வந்துருச்சு டவுன் பஸ்ஸு. இப்படி போகணும் மாட்டிருக்கு. எனக்கே எல்லாமே புதுசாக இருக்குது, ஒன்றும் புரியல. ப்ரைவேட் ட்ராவல்ஸில் போகிறதா இல்லை சேலம் பஸ் மாற்றி போகிறதா ஒன்றும் புரியல.
சரி நான் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனல் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? அவ்வளோதாங்க, அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக. அப்படி திடீர்னு வந்து ஒருத்தர் தட்டார் பின்னாடி. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கருணா. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் பேச தெரியாது ப்ரோ. ஓகே, எந்த கண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சது பார்த்ததுல இருக்கிறதுல? நம்ம அந்தளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலாம். ஓகே, இங்கே சென்னை லோக்கல்லே இருக்கலாம் இருக்கும். ஓகே, இல்லை நம்ம சேனலில் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் அந்த இதெல்லாம் இது பண்ணுவீங்களே, எதுவும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் எப்படி ஈஸியாக இருக்குது, சார்ஜ் கம்மியாக பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே ஓகே, அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, வரைக்கும் யாரும் சொல்லாததான் நீங்கள் சொன்னீங்களா, அதுலேருந்து உங்களை ஃபாலோ பண்ண. ஓகே ஓகே ஓகேங்க. தம்பிகிட்ட தான் கேட்டேன், எப்படி ஏதோ கிடச்சிட்டு பார்ப்பேன். போய் ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், போகலாம் வாங்க. இப்படி தாங்க உள்ளே வந்துட்டு போகிறோம். ப்ரைவேட் பஸ்லாம் இங்கே நிற்குமாம்மா, ப்ரைவேட்டு ட்ராவல்ஸு எஸ்சிடிசிலாம். இப்போ ஏதாவது நல்ல பஸ் கிடச்சிதுன்னா பசிக்குது. சரி, பஸ்ஸை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். சாப்பிட்றேன்னா கூட பரவாயில்ல, நீ கிளம்பணும், அதுதான் முக்கியம். இது பாருங்க, பிளாட்ஃபார்ம் 6-7 சேலம் கோயம்புத்தூர் இதெல்லாம் தான். ஸோ ஈரோடு இதில் தான் இருக்கும். போய் பார்க்கலாம். நார்மல் பஸ் இருக்குது, எஸ்சிடிசி கிடைக்கான்னு பார்ப்போமே. அங்கே இதிலெல்லாம் கிடைக்கலைங்க, கவர்மெண்ட் இதிலெல்லாம். அதனால் நேஷ்னல் வந்தது. இப்போ நண்பர் பார்த்தேன், அவர் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த பஸ்ஸெல்லாம் போக போகிறோம், பணத்தை பே பண்ணிட்டு போகலாம். இருங்க, கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஸ்லீப்பரே கிடச்சிருச்சு, லோவர் ஸ்லீப்பரு. ஸோ பர்மனெண்ட் போயிடலாம். ஈரோடு போகிற வண்டியில் ஊட்டி போகிற வண்டியம்மா. பட் ஆனால் நம்ம அந்த கோயம்புத்தூர் பைபாஸ் இருக்குல்ல, லட்சுமி நகர் பவானி பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஈரோடு. டவுன் பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம், ஓகேவா? ஸோ எப்படியும் கிடச்சிருச்சு. விலை தான் ஜாஸ்திங்க, 1600 ரூபா. இன்றைக்கி பீக் பீரியடுங்கிறதுனால இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து 800 ரூபா 1000 ரூபா தான் பஸ் நார்மல் டேயில். பட் இன்றைக்கி 1600 ரூபா வர வழி இல்லை. எப்படியோ ஒன்று சீட் கிடச்சிது, அட்லீஸ்ட் ரொம்ப யோசிக்கக்கூடாது. நான் அவருக்கு ஜிபே பண்ணிட்டேன், ஓகே பண்ணிட்டாங்க, வந்து உட்காந்தாச்சு. ஓகேங்க, கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு. பஸ் ஏதோ சந்துக்குள்ளே போய் மெயின் ரோட்டில் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், டிராஃபிக்காக. மணி 12:20. ஒரு 7 மணி நேரம். காலையில் ஒரு 7 மணி வாக்கில் நம்ம இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன் பைபாஸில். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, காலையில் இறங்கிட்டு கன்டினியூ பண்ணுவோம். பாய். இது சென்னைக்கு ஒரு பாய். எப்படியோ நான் ஏதோ கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன், ஈஸியாகவே கிடச்சிருச்சு. எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட. மணி அடுத்த நாள் காலை 7:20ங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு குமராபாளையம். இன்னொரு 15-20 கிலோமீட்டரில் ஈரோடு. நம்ம அப்படியே பைபாஸில் இறங்கிடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. கொஞ்சம் அந்த இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் பரவாயில்ல வந்துடுச்சு. 12:20 கிளம்பணுமா, 7 மணி நேரம். ஆக்சுவலாக யூஸ்வலாக 6 மணி நேரத்தில் வருங்க ஈரோடு. 1 மணி நேரம் ஜாஸ்தி, அவ்வளோதான். நான் கூட ரொம்ப பயங்கர டிராஃபிக் ஆகி காலையில் 8-10 ஆயிருமோ நினச்சேன். அந்தளவுக்குலாம் இல்லை. சென்னை போகும்போது ட்ரெயினில் போனோம் வந்தே பாரத்தில். அப்பயும் காவிரி ஆற்றை பார்த்துட்டு தான் போனோம். இப்போயும் காவிரி ஆற்றை பார்த்துட்டு தான் வரோம். தண்ணி செம்மையாக இருக்குது ஃபுல்லாக. இங்கே தான் கூடுதல் இருக்குங்க, 3 ஆறுகள் கூடுற இடம். நான் சொல்லியிருப்பேன்ல, ஏதோ ஒரு எபிசோடில் கூடுதலை பற்றி சொன்னேன், அதையும் பார்த்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இறங்க போகிறோம். ஓகேங்க, இறங்கியாச்சு பைபாஸில். இதுக்கப்புறம் நம்ம போய்க்க வேண்டியது தான். பஸ் ஏறி போகலாம். இருக்குங்க B12 டவுன் பஸ். இதே நசினூரில் இறங்கிடலாம். எங்கள் வீட்டிலேருந்து வந்துடுவாங்க கூப்பிட்டு போகிறதுக்கு. ஏறி கிளம்பலாம் வாங்க. வந்து விட்டோம். சொல்லுங்க, வந்தாச்சுங்க, நெசனூர் வந்தாச்சு. அவ்வளோதான், வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. நான் அப்படியே வந்து வண்டியில் திண்டல் முருகன் கோயிலில் போய் சூப்பராக முடிச்சிடலாம் எபிசோட, ஓகேவா? அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. நம்ம திண்டல் முருகன் கோயில். காலை மணி 8. அவ்வளோதாங்க, வண்டியில் வந்துட்டோம். இங்கே தான் நம்ம பயணம் ஆரம்பிச்சது 35 நாள் முன்னாடி. வேளாளர் காலேஜ், எங்கள் ஊர் திண்டல் முருகன் கோயில். ஸோ இங்கே 35 நாளைக்கு முன்னாடி காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வந்து முடியுது. ஒரு நீண்ட நெடிய பயணம். நெய்ரோபியில் ஆரம்பிச்சது, மும்பை வந்து, மெட்ராஸ் வந்து, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன் வந்து, ஒரு ட்ராவல்ஸை பிடிச்சி அப்படி இப்படின்னு வந்து சேர்ந்தாச்சு காலையில். எப்பா சாமி, நினச்சதை சாதிச்சிட்டோம். 6 to 7 நாடுகள் இங்கே தான் அப்படியே பேசிட்டு நடந்து போயிருந்தேன். இங்கே பேக் எடுத்துகிட்டு வண்டியில் போயிருப்போம், பார்த்துருப்பீங்க. புருண்டி மட்டும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அது கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு ஆஃப்ரிக்கா சீசனில் கண்டிப்பாக அதை சேர்த்து பண்ணிடலாங்க. காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, புருண்டி, மற்ற நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து
அப்பா சாமி வந்து சேர்ந்துட்டோம். பிரமாதம்ப்பா, பயங்கர நிறைவாக இருக்குது. ஸோ இந்த தடவையும் நான் சொன்ன மாதிரி போட்ட பட்ஜெட்டை விட குறைவாக 1.7 லட்சத்தில் அட்டகாசமான இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ட்ரிப்பை சிறப்பாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிகச்சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு திண்டல் முருகன் கோயிலில். திண்டல் முருகா மிக்க நன்றி. நிறைய பிரச்சனைகள் இந்த சீசனில், மொசம்பிக்கு அந்த என்ட்ரு ஆகிறதுலேருந்து அந்த மாலாவி பல இடங்களில் வீடியோ எடுக்க விடலை, எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வழியாக சிறப்பாக முடிஞ்ச அளவுக்கு எடுத்து முடிச்சு வந்தாச்சு. நிறைய ட்ராவல் இந்த இதில் இருந்தது. இப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்க எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோ நாள் இந்த அட்டகாசமான ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ட்ரிப்புக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, முருகனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த அட்டகாசமான சீரீஸை நிறைவு செஞ்சிடலாங்க. முருகா மிக்க நன்றி. விரைவில் சீசன் 14க்கு வர்றேன், பார்க்கலாங்க. நன்றி, பாய்.